students, welcome to our channel. Today we are discuss about exercise 1.3 la first sum தான் பார்க்க போறோம். First sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா let f equal to set of all x comma y such that x comma y belongs to n and y equal to 2x. Be a relation on n. Function define பண்ணிருக்காங்க. x comma y. x y natural numbers கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் y equal to 2x கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் திஸ் ரிலேஷன் எ ஃபங்க்ஷன், கொடுத்துருக்க ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷனா இருக்குமா இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கிவன் வேல்யூலாம் ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஒய்ன்றது என்ன கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1, 2, 3, etc. Y also natural number 1, 2, 3, 4, 5, etc. Next, relation define பண்ணிக்காங்க பாருங்க. Y equal to 2x ன்னு சொல்லியிருக்காங்க. Y equal to 2x. First number x equal to 1 ன்னு அப்ளை பண்ணலாம். Y ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? 2 into 1 equal to 2. X equal to 2. Y equal to 2 into 2 equal to 4. X equal to 3. Y equal to 2 into 3 equal to 6. X equal to 4. Y equal to 2 into 4 equal to 8. இது ரொம்ப சிம்பிள். அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்ணிட்டேன். ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. Y equal to 2x ரிலேஷனை டிஃபைன் பண்ணி நம்ம வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். டொமைன் வேல்யூ ரைட் பண்ணலாம். டொமைன்ன்றது என்னன்னா இங்க எக்ஸோட வேல்யூ தான் டொமைன். எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸ். நீங்க நேச்சுரல் நம்பர்ஸ் ரைட் பண்ணாலும் ஓகே தான், அப்படி இல்லைன்னா செட் ஆஃப் ஆல் 1, 2, 3, 4 எக்ஸெட்ரான்னு போட்டாலும் கரெக்ட் தான். அப்படி இல்லைன்னா என்ன எழுதணும், நேச்சுரல் நம்பர்ஸ் கேபிட்டல் என்னன்னு கூட நீங்க போட்டுக்கலாம். திஸ் இஸ் தான் டொமைன். நெக்ஸ்ட் என்ன ரைட் பண்ணணும், கோடொமைன் ரைட் பண்ணணும். கோடொமைன் இஸ் த y வேல்யூ. Y also natural numbers. Set of all 1, 2, 3, 4, etc. அப்படிலாம் என்ன எழுதிக்கலாம், நேச்சுரல் நம்பர்ஸ் ரைட் பண்ணிக்கலாம். The last one range. ரேஞ்ச் என்னன்னா நம்மளுக்கு ரிலேஷன் டிஃபைன் பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த ஆன்சர் தான் நம்மளோட ரேஞ்ச். 2, 4, 6, 8 etc. எக்ஸ் ஒய்ன்றது நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ரைட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணிக்காங்க, ஒய் ஈக்குவல் டு 2x. ஒய் ஈக்குவல் டு 2xல எக்ஸோட ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒய்யோட ஆன்சர் கிடைக்கும். டொமைன், டொமைன்னா எக்ஸோட எலமெண்ட். கோடொமைன்னா ஒய்யோட எலமெண்ட். ரேஞ்ச்னா ரிலேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, அந்த ஆன்சர் தான் ரேஞ்ச். நெக்ஸ்ட் ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷனா இருக்குமா இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னா ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஆரோ டயக்ராம் ட்ரா பண்றோம். எக்ஸ் ஒய். எக்ஸ்ல 1, 2, 3, 4, 5, 6 எக்ஸெட்ரா. ஒய் ஆல்சோ நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எக்ஸெட்ரா. ஃபர்ஸ்ட் 1ன்ற எலமெண்ட் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது, 2. 1 mapping 2, 2. Next 2 apply பண்ணும்போது 4. 2, 4, 3, 6, 4, 8. Next நம்ம 5 apply பண்ணினா நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும், 10 கிடைச்சிருக்கும். Listen carefully. எக்ஸ்ன்ற செட் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருக்கு இமேஜ், ஒரு யூனிக் இமேஜா கிடைச்சிருக்கு. அப்ப இந்த ரிலேஷன் கண்டிப்பா என்னவா இருக்கும், ஒரு ஃபங்க்ஷனா இருக்கும். X as a unique image in Y. Therefore, this relation is a function. சொல்லிக் கொடுக்குற மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.